ஹே பிஆர்எஃப் வெல்கம் பேக். ஒரு வழியாக பல போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணாங்க. நம்ம திங்ஸு அது இதுன்னு வாங்குறதுலேயே கொஞ்சம் டைம்லாம் ஓடிடுச்சுங்க. மறுநாள் நம்ம ஊருக்கு போகிறோம். ஒரு வழியாக எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட ஒரு DJI ட்ரோன் ஒன்று வாங்கியிருந்தேன். நம்மளுக்கு ரொம்ப நாளாக ட்ரோனு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை. ஆனால் நம்மளால் அவ்வளோ காசு கொடுத்து ட்ரோன் வாங்க முடியலை. வாங்குறாப்புல ஒரு ஐடியாவில் இருந்தாலும் மினி ட்ரோனு இந்த மாதிரி வாங்கினாலும் அதில் மினி 4 ப்ரோ, மினி 3 ப்ரோ, மினி 4லாம் ரொம்ப, மினி 3 ப்ரோ, 2 ப்ரோ இதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே சமயம் பேட்ரி சார்ஜ் இதெல்லாம் வேணும். அதனால ரொம்ப நாளாகவே வாங்கணுன்ற ஆசை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் பழமையான ஒரு ட்ரோன் ஒரு நல்ல ரேட்டுக்கு, அதாவது 6 வருஷம் பழமையான ட்ரோனாக இருந்தாலும் மினி 3 ப்ரோ 4 ப்ரோ அதில் உள்ள சென்சார் மேக்ஸிமம் நம்மளுக்கு ஓட்ட தெரியாது, புதுசு. எங்கேயும் போய் இடித்தாலும் அந்த இடிக்காமல் இருக்கிறதுக்கான சென்சார்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அந்த ட்ரோனில். ஆனால் ஃப்ளையிங் டைம் கம்மியாக இருக்கும். 21 நிமிஷம் ஒரு பேட்டரிக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோனு நம்ம வாங்கியாச்சு. நான் வாங்கின ட்ரோனு மைக்ரோ கேட்டகரி இல்லை, அதாவது 250 கிராமுக்கு கீழே கிடையாது. நேனோ கேட்டகிரி, நேனோன்னு தான் நினைக்கிறேன். நேனோன்னா 250க்கு மேலே 2 kgக்கு கீழே. சரிங்களா? 2 kg வரைக்கும் அந்த ட்ரோனை தான் நேனோன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம வச்சுருக்கோம். ட்ரோன்லாம் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஜிட்டல் இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குங்க. இதை கண்டிப்பாக சரி பண்ணுவாங்களா என்ன ஏது அப்படிங்கிறது தெரில. ஏன்னா நாளை பின்ன வர்றவங்களுக்கும் இது பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்ம வாங்கி எதுவும் தப்பான வேலைக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம கொண்டு போய் நம்ம ஊரில் உள்ள நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டு இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம வாங்குகிறோம். அந்த வீடியோ பண்ணுறது எல்லாமே நம்ம அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஆனால் இந்த ட்ரோனை நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா ஒரே ஒரு பிரச்சனை இருக்குங்க. கஸ்டம்ஸில் கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க. பிடிச்சா திருப்பி தரமாட்டாங்க. ஆனால் ஒரு வழி இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணோம்னா ஒரு 50% நம்ம பேசி, இல்லை நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், இது நான் யூஸ் பண்ண ட்ரோனு தான் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்ம அந்த ஒரு இதில் தான் நம்ம வாங்கணும். சரிங்களா? வாங்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நான் போகிறேன். அந்த ஸ்கைலன்னா ஏதோ ஒரு வெப்சைட், சரிங்களா? அது சரியாக ஞாபகம் இல்லை, நான் ஸ்க்ரீனில் போடுறேன். அந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு போகிறேன். பாஸ்போர்ட்டு காப்பி கேட்டுச்சு. நான் பாஸ்போர்ட்டும் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் ஆதார் கார்டு கேட்டுச்சு. ஆதார் கார்டு இகேஒய்சி பாஸ் கேட்டுச்சு. நான் அதில் லிங்க்கில் உள்ள நம்பர் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறனால ஓடிபிங்க ரோமிங் ஆன் பண்ணி ஓடிபி எடுத்துடலாம். நான் அந்த மாதிரி ஓடிபியெல்லாம் எடுத்து லாகின் பண்ணி, அதாவது இங்கே ஒர்க் ஆகாது ஆதார் கார்டு வெப்சைட்டு. இருந்தாலும் நம்ம இந்தியா விபிஎன் வேறு வழி இல்லை. நம்ம இங்கேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இகேஒய்சி இந்த மாதிரி ஆன்லைன் பேங்கிங் இதுக்கெல்லாம் இகேஒய்சி பாஸ் தேவைப்படும் டாக்குமெண்ட். அதை எடுக்கிறதுக்காக நான் விபிஎன் யூஸ் பண்ணி நான் எடுத்துட்டேன். சரிங்களா? இந்தியன் விபிஎன் யூஸ் பண்ணி தான் எடுத்தேன். ஏன்னா வெளியில் ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் மேக்ஸிமம் இந்தியாவில் உள்ளவங்க நிறையா பேர் வெளிநாட்டில் தான் இருக்காங்க. அதனால் வெளிநாட்டில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஏதாவது கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே சமயம் அந்த இகேஒய்சி பாஸ் எடுத்து அதை அப்லோட் பண்ணிட்டேன் ஆதார் கார்டோட. அதோட கீழே என்ன கொடுத்துருக்குன்னா, ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பரும் ஜிமெயில் ஐடியும் கேட்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் மேக்ஸிமம் ஆதார் கார்டு எடுத்த முக்கால்வாசி பேர் ஜிமெயில் ஐடியா, ஜிமெயிலா இமெயிலா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இமெயிலுன்னு தான் அதில் போட்டிருக்கு. இமெயில் ஐடியை அதில் லிங்க் பண்ணுறது கிடையாது. மேக்ஸிமம் யாருமே லிங்க் பண்ணுறது கிடையாது. அது எடுக்கும்போது யாரும் லிங்க் பண்ணி தர்றது கிடையாது. நம்ம தனியாக போய் லிங்க் பண்ணணும். சரிங்களா? நான் வந்துட்டேன், ட்ரோனு வாங்கிட்டேன். ட்ரோனு ரிஜிஸ்டர் பண்ணணும். கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணி தான் நம்ம ஓட்ட போகிறோம். அதுக்காக நான் ரிஜிஸ்டர் பண்ணலான்னு உள்ள போகிறேன். உள்ள போனதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்குது, ஜிமெயில் ஐடி கேட்குது. ஆனால் நான் கொடுத்து பார்த்தேன், ஒன்றும் வரல. ஏன்னா அதில் ஜிமெயில் ஐடியை நான் லிங்க் பண்ணி வைக்கல. எந்த ஒரு ஐடிக்குமே லிங்க் பண்ணி தர்றது கிடையாது. சரி, ஓகே, ஆன்லைனில் லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஆன்லைனில் ட்ரை பண்ணுறேன். அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாதுங்க ஆன்லைனில் இது பண்ணுறதுக்கு. சரின்ட்டு நான் இந்தியன் எம்பசிக்கு ஒரு மெயில் அனுப்பி விட்டுருந்தேன். அந்த மெயிலுக்கு ரீப்ளேயோ இல்லை. சரின்ட்டு ஆதார் கார்டுக்குன்னு சொந்தமாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கும். ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணி பார்த்தேன், இங்கேருந்து போக மாட்டேன்ருச்சு. அதோட நான் ஜிமெயிலுக்கு மெயில் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி எனக்கு லிங்க் பண்ணணும், நான் கத்தாரில்
இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. திருப்பி சொன்னதே சொல்கிறாங்க, ஆன்லைனில் போங்க, இப்படி பாருங்கள், செக் பண்ணி பார்க்குறதுக்காக தான் திருப்பி சொல்கிறாங்க. நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் என்னன்னு, நான் தெளிவாக சொல்கிறேன். என்னோட ஜிமெயில் ஐடியை இதோட லிங்க் பண்ணணும், ஆதார் கார்டோட. நான் வந்து கத்தாரில் இருக்கேன், என்னால் லிங்க் பண்ண முடியல. லிங்க் பண்ணால் தான் வந்து நான் ட்ரோனை எடுத்துகிட்டு போக முடியும் இந்தியாவுக்கு அப்படின்ட்டு வந்து நான் சொல்கிறேன். அவங்க வந்து திருப்பி நீங்கள் போய் ஆதார் கார்டை லாகின் பண்ணிக்கோங்க, லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஆதார் கார்டோட வெப்சைட்டை வெளிநாட்டில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது, ஆக்சஸ் பண்ணாதான் நீங்கள் வந்து வெரிஃபை மட்டும்தான் பண்ண முடியும். வெரிஃபைனா நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்களா, இந்த ஜிமெயில் தான் லிங்க் பண்ணியிருக்கீங்களா, இந்த மொபைல் நம்பர் தான் லிங்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு வந்து அடித்து பார்த்தா வெரிஃபைன்னு வந்துடும். இல்லை ஆதார் கார்டு QR ஸ்கேனரை அடித்து பார்த்தா என்ன மொபைல் நம்பர் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோமோ அது வந்துடும். அப்படி இல்லைன்னா வந்து ஜிமெயில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் வந்துடும். அதில் பார்த்தேன் ஜிமெயிலும் இல்லை. நான் வந்து அவங்களுக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன். அவங்களும் வந்து திருப்பி அதை தான் சொல்கிறாங்களே தவிர கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 46 மெயில் பண்ணியிருக்கேன். அவங்களும் நானும் மாற்றி 46 பண்ணியாச்சு. கடைசியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள ஏதாவது சேவை மையம் இந்த மாதிரி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் நீங்கள் போய் வந்து லிங்க் பண்ணிக்கணும், வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க, நம்ம வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு ட்ரோன் வாங்குகிறோம், நம்ம எப்படிங்க அந்த சேவை மையத்துக்கு போயிட்டு லிங்க் பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம அந்த ட்ரோனை எடுத்துகிட்டு போகணுமா? எனக்கு புரியலை என்ன இதில் வச்சுருக்காங்கன்னு. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கான்ட்டு. இந்த பிரச்சனை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது வெளிநாட்டில் வந்து ட்ரோன் வாங்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பிரச்சனையெல்லாம் இருக்குது, நான் ஃபேஸ் பண்ணுறேன், அதனால் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கிட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். எவ்வளோ பெரிய ஒரு இது பாருங்கள், நீங்கள் ட்ரோன் ரிஜிஸ்டர் பண்ணாமல் எடுத்துகிட்டு போகும்போது கஸ்டம்ஸும் பிடிப்பாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா ஆதார் கார்டு லிங்க்ல இல்லை. நீங்கள் ட்ரோன் ரிஜிஸ்டர் பண்ணாமல் எடுத்துகிட்டு போனால் கஸ்டம்ஸில் பிடிச்சிருவாங்க. அதே சமயம் நீங்கள் ட்ரோன் வச்சுருக்கீங்க, அது பழைய ட்ரோனு தான் நான் வச்சுருக்கிறது, இந்த இருக்குது பாருங்கள், இதாங்க நான் வச்சுருக்கிற ட்ரோனு, இதுக்குள்ளே தான் இருக்குது. அதே சமயம் நீங்கள் ட்ரோனை ரிஜிஸ்டர் பண்ணாமல் எடுத்துகிட்டு போனால் கஸ்டம்ஸில் கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க. ஒருவேளை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு கேட்குது, ஆதார் கார்டோட மொபைல் நம்பர் லிங்க்டில் உள்ளதையும் கேட்குது, அதே சமயம் ஜிமெயிலும் கேட்குது. ஜிமெயிலு லிங்க்ல இல்லை. அப்படி இருந்தாலும் உங்களோட ஆதார் கார்டு, உங்கள்கிட்ட மொபைல் நம்பர் இருக்குது, நீங்கள் OTP ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படின்ட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு வந்து அந்த ஜிமெயில் ஐடியை லிங்க் பண்ணுற ஆப்ஷனே கிடையாது ஆன்லைனில். அப்படி இருந்தும் நீங்கள் மெயில் பண்ணாலும் அவங்கள்ட்ட சரியான ஒரு கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸு இல்லவே இல்லை. நான் வந்து மெயிலெலாம் வந்து முடிஞ்சால் சைடில் போட்டு விட்றேன் பாருங்கள். இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க, நிறையா விஷயத்தை அப்டேட் பண்ணலாம். இது எவ்வளோ பெரிய ஒரு சிக்கல் பார்த்தீங்களா? கையில் ஒரு ட்ரோன் இருக்குது, ஆனால் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியல. எடுத்துகிட்டு போனால் இது எவ்வளோ காசு, இதை வந்து பிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ வந்து நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வேளை ஊரில் இருக்கும்போது தான் நான் எடிட் பண்ணி போடுவேன்னு நினைக்கிறேன். அப்படி போடும்போது ட்ரோன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். இது பாருங்கள் எவ்வளோ பெரிய சிக்கல்ன்ட்டு. இதை வந்து இந்த மாதிரி சிக்கலில் வந்து நீங்கள் மாட்டிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு போகிறேன். ஒரு வேளை பிடிச்சி கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணும்போது அதுக்கான ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அவங்க பிடிப்பாங்க. எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட் தான், கஸ்டம்ஸும் வந்து இந்தியன் கவர்மெண்ட் தான், அதே சமயம் ரிஜிஸ்ட்ரேஷனும் இந்தியன் கவர்மெண்ட் தான், அதே சமயம் ஆதார் கார்டும் இந்தியன் கவர்மெண்ட் தாங்க. ஆதார் கார்டில் வந்து ஜிமெயில் லிங்க் பண்ண முடியாதுன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து ஜிமெயில் தேவையில்லாத மாதிரி வச்சிருக்கலாம். ஏன் இப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதே சமயம் கஸ்டம்ஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாதான் விடுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆதார் கார்டு இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் வச்சிருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு சிக்கலான ஒரு இடத்துல வந்து நான் மாட்டியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முட்டாய் மட்டும் வாங்கியிருக்கோம். ஒரு 28,000 ரூபா கிட்ட நான் முட்டாய் வாங்கியிருக்கேன். நான் முட்டாய் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு நான் காட்டுறேன். சாக்லேட்ஸ் மட்டும் வந்து வாங்கியிருக்கேன். வேற எதுவும் வாங்கலைங்க. செண்டு பாட்டிலு, தைலம் அந்த மாதிரி வாங்க சொன்னாங்க. ஆனால் வந்து நம்மள்ட்ட முட்டாய்க்கே ஸ்பேஸ் இல்லை. ஏன்னா அவ்வளோது வாங்கிட்டேன். வாங்கினது நல்ல நான் சாப்பிட்டு பார்த்தது எனக்கு தெரிஞ்ச முட்டாயாக நான் வாங்கியிருக்கேன். அதனால் வந்து எல்லாம் பிராண்டடு, ரேட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. வர வந்து ரேட்டும் வந்து ஏற்றிட்டாங்க. 27,000 ரூபாய்க்கு ஒரு ரொம்ப வரணும், ஆனால் வந்து கம்மியாக தான் இருக்குது. கைஸ், நம்ம சாக்லேட் வந்து இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸ் வந்து 99 ரியால் வந்து வந்துச்சு. ஸோ அதாவது 99 ரூபா, அதாவது 100 ரியாலுங்க அவ்வளோ சாக்லேட்டும். இதில் இந்த பேர்லாம் எனக்கு தெரில, இது புதுசாக இருக்குது. ஆனால் இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, தெரியலை. அதனால் வந்து கொஞ்சம் வாங்கி போட்டிருக்கேன் தேங்காய் மிட்டாய். ஸோ இதில் ஒரு பாக்ஸுங்க, சரிங்களா. அடுத்து வந்து இதெல்லாம் வந்து இது என்னன்னு தெரில, இது அவங்க இதுக்கு பதிலாக கொடுத்தாங்க, சரியா. இது வந்து நல்லாயிருக்கும். இந்த சாக்லேட் வந்து
ஒரு 3 இது வாங்கியிருக்கேன் சரிங்களா. அடுத்து வந்து கிக்கெட்டு ஒரு டப்பா, அடுத்து பவுண்ட்ரி இது ஒரு டப்பா. இதெல்லாம் வந்து ஃபேமஸான ஒரு பிராண்டு சரிங்களா. அடுத்து வந்து இதில் இதுவும் நல்லாயிருக்கும், இது சாப்பிட்ருக்கேன். இதில் ஒரு இது வாங்கியிருக்கோம், இது ஏதோ ஒன்று சரிங்களா. இதுவும் சாப்பிட்ருக்கேன். இதில் ஒரு பாக்கெட்டும் நட்ஸெல்லாம் இதெல்லாம் வாங்கலை அதிகமாக. பாதாம் பருப்பு மட்டும் வாங்கியிருக்கேன் 1 கேஜி சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் வாங்கலை, ஏன்னா இடம் பத்தலை. நம்ம எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ளே வைக்கணும். இது வந்து 2 லாக்கருக்கு அப்புறம் இந்த மிட்டாய் நல்லாயிருக்கும். இது வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதிலே வந்து இந்த பாக்கெட் ஒன்று இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது கொஞ்சம் காஸ்ட்லி, என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு தெரில, ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லி. ரெண்டுமே 1 கேஜி தான். இதில் வந்து ஒரு 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். அடுத்து கோப்பிக்கோ நம்ம ஊர்லேயே கிடைக்கும், இருந்தாலும் வந்து வெளிநாட்டுலேருந்து வாங்கிட்டு போகணும். அதனால் வந்து இதில் ஒரு 2 பாக்கெட்டு. இது என்னன்னு தெரில, இது நல்லா இருக்குன்ட்டு அவர் கொடுத்தாரு, அதனால் இதில் வாங்கியாச்சு. இது என் ஃப்ரெண்டு சொன்னான், இது நல்லா இருக்குண்டா, ஏதோ ஐஸ்கிரீம் மிட்டாய் ஏதோ சொன்னான். மில்கி பார் மாதிரி, மில்கி பாருங்கிற மாதிரிங்க, டைரி மில்க் மாதிரி. அடுத்து வந்து கிக்கெட்டு. இந்த பாக்கெட்டில் வந்து ஒரு 3 பாக்கெட்டு வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து 21 பீஸ் இருக்குமா. ஏற்கனவே வந்து ஒரு கிக்கெட் வாங்கியிருக்கேன், இங்கிட்டு ஒன்று இருக்குது. அடுத்து வந்து இன்னொன்றும் வாங்கியிருக்கோம், ஏன்னா மருமகனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து நம்ம வாங்கியிருக்கோம், கொஞ்சம் நிறையா வாங்கியிருக்கோம். மருமகனுக்கு மட்டும் இல்லை, மருமகனுக்கும் சேர்த்து சரிங்களா. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பங்கு பிரித்து நிறையா பேருக்கு கொடுப்பாங்க வெள்ளையெல்லாம். ஸோ அதனால் வந்து இது ஏதோ இதுவும் நல்லாயிருக்கும். இது நான் சாப்பிட்ருக்கேன் சரியா. இதுவும் நான் சாப்பிட்ருக்கேன், இது நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நம்ம தலைவன், இவனும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருப்பான். இதில் ஒரு 2 பாக்கெட்டு, அதில் ஒரு 4 பாக்கெட்டு சரியா. இதுவுமே வந்து என் ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணான், சஃபாரி நல்லா இருக்கும்ட்டு இதில். அதனால் வந்து ஒரு 2 பாக்கெட் 2 டப்பி வாங்கியாச்சு. ஸ்னிக்கர்ஸு இது இல்லாமல் வந்து வெளிநாட்டில் மிட்டாயே கிடையாது. வெளிநாட்டுக்கு வரவங்கெல்லாம் இதுவும் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதே சமயம் இதில் ஒரு டப்பா அப்போலாம் காட்டினேன் பார்த்தீங்களா, இது நல்லாயிருக்கும். இது ஒரு ஃபேமஸான ஒரு மிட்டாய், இந்த இருக்குது பாருங்கள். இதே தான் இதுவுமே. எல்லாமே வந்து ஒரு பிராண்டடாக வாங்கினனால காசு கொஞ்சம் அதிகம். அதிகம்னு சொல்ல முடியாது, பார்க்க கொஞ்சம் கம்மியாக தெரியுது. இதுவுமே வந்து ஒரு பெரிய பாக்ஸு, 2 கேஜியா, இதுதான் 2 கேஜி. இது எத்தனை கேஜின்னு தெரில சரியா. இது பின்னாடி எதுவும் போட்டிருப்பாங்க, ஏன் நமக்கு சரி. இதில் ஒரு டப்பா வந்து எடுத்துக்கிட்டேன், ஏன்னா டப்பா எதுக்கு வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து பங்கு பிரித்து கொடுப்பாங்க வெளில. ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், அதனால் இதில் ஒரு 2 டின்னு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது ஏதோ ஒரு சுருக்கு பை மாதிரி இருக்குது பாருங்கள், இது பார்க்க நல்லா இருந்துச்சு. இதோட ஏதோ ஃபேமஸாக என்னன்னு தெரில, தனியாக வச்சுருந்தாங்க தெரியுதா. அடுத்து வந்து இது ஏதோ ப்ரீமியம்னு போட்டிருந்துச்சு. ப்ரீமியம் எங்கேயோ பார்த்தேன், ஏதோ ஒன்று அந்த இருக்குது. சரி நல்லாயிருக்கும்னு நினச்சி வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கா என்னன்னு தெரில, மிக்சடு. அது இவ்வளோ தாங்க, மொத்தமாக நம்ம இவ்வளோ தாங்க வாங்கியிருக்கோம். இதை வந்து நான் ஊருக்கு போயிட்டு தான் போடுவேன், ஏன்னா இப்போயே போட்டோம்னா லீக் ஆகிடும். இது வந்து படம் லீக் ஆகின மாதிரி, அதனால் வந்து நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு தான் போடணும். ஸோ நான் வாங்கின மிட்டாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பிராண்டடாகவே எடுத்துட்டேன். ஸோ பேர் தெரியாத மிட்டாயெல்லாம் நிறையா இருந்துச்சு, நான் வந்து எடுத்திருக்கலாம். அதெல்லாம் நல்லா இருக்குமா என்னன்னு தெரில, இருந்தாலும் வந்து எடுத்திருக்கலாம். இருக்கிற இந்த மிட்டாய்க்கே வந்து இடம் பத்தாது, அதனால் வந்து நான் எடுக்கலை. இன்னும் வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் நிறையா வாங்கணுன்னு தான் இருந்தேன். ஸோ ஆனால் வந்து இதுக்கே இடம் பத்தாது. ஏற்கனவே பேக்கே வந்து பார்த்திங்கன்னா, பேக்கு மட்டுமே 5 கிலோங்க. இந்த பேக்கும் அந்த பேக்கும் சேர்த்து இதிலே 5 கிலோ போயிடுது. அப்புறம் வந்து ட்ரெஸ் எடுக்கணும், இருக்கிற கேமரா இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும். அதே சமயம் மிட்டாயும் வந்து 2 வருஷம் கழித்து போகிறோம், மிட்டாயும் வந்து நிரப்பமாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனாலே வந்து இது போதும் அப்படின்னு, இது போதும், நல்ல மிட்டாய் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் இது வந்து போதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசும்போது நான் லெஃப்ட்டு போனால் லெஃப்ட்டு போகுது, ரைட்டு போனால் ரைட்டு போகுது பார்த்தீங்களா. ஸோ அதாவது கேமரா வந்து என்னை ஃபோக்கஸ் பண்ணுது. இது என்ன ஏது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு வேளை கெஸ் பண்ணியிருக்கலாம்.
அப்படி கெஸ் பண்ணலைன்னாலும் நான் வந்து ஊருக்கு போயிட்டு இதை வந்து என்ன ஏது அப்படிங்கிறத வந்து ரிவீல் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்காகவே வந்து ஒரு அப்கிரேடுங்க. நம்ம வந்து சோலோ க்ரியேட்டரு, நம்மளுக்கு வந்து யாரும் பிடிச்சி இப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். இது ஈஸியாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் கெஸ் பண்ணாலும் அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கெஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஒருவேளை கெஸ் பண்ணால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இது என்ன ஏது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடுவோம். இனிமேல் வந்து ஊருக்கு போயிட்டேன், ஒருவேளை ட்ரோனோட ஊருக்கு போயிட்டேன்னா இன்னும் பக்காவான நீங்கள் பார்க்காத ஏரியாவெலாம் நிறையா இருக்குது ஊரில். அதெல்லாம் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறேன். ஸோ இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக்கை தட்டி விடுங்க. பை கைஸ். ஏர்போர்ட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு, ட்ரோனை வீட்டுக்கு கொண்டு போனேனா இல்லையா அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.